வார்த்தை கொடுத்ததுனால கர்த்தரை நான் நன்றி படுத்திருக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சங்கீதம் இன்றைக்கி கடைசி வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வழிகாட்டியாய் ஒளியாக இருக்குது. அதனால் வார்த்தைகளை தியானிக்கும்போது சங்கீதம் எப்போதுமே நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். இது 6 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமாக தான் நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனால் 6 வசனமும் நமக்கு எப்பவும் மனப்பாடமாக தெரியணும். இதில் இருக்க கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தருவது. அதனால் முதல் சங்கீதம் முதல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களில் நமக்கு எல்லாருக்குமே தேவை. வாலிப பிள்ளைகளுக்கான சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரி, வயதானவங்களுக்கும் ரொம்ப ஆண்டவர் எழுதி வச்சுருக்க வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் வசனத்தை நம்ம எப்பவும் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது இந்த வசனம் நம்ம உள்ளத்தில் கிரியை பண்ணுறதை நம்ம உணர முடியும். அதனால் வசனங்களை அப்படி மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்களில் நம்ம தியானிச்சு இந்த வசனங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் தியானிங்க. அந்த பெரிய காரியங்கள் செய்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோட பேசுங்க. சங்கீதம் ஆண்டவரே என்ன காரணத்தை எங்களுக்கு எழுதி தந்தீங்களோ அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வழிகளில் நாங்கள் எந்த இடத்துல வழியில் நிற்கக்கூடாது என்று நீங்கள் எழுதி தந்தீங்களோ அந்த வழியில் நிற்காதபடி, இந்த துன்மார்க்கரோடு நாங்கள் சேராதபடி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி செல்லுங்க. வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அதிகாலையிலே உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதில் நாங்கள் மேன்மை மேலும் ஆண்டவரே பிரியமாக இருக்க எங்களுக்கு வசனத்தை நீங்கள் போதித்து நடத்துங்க. போதுகராக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீங்கள் போதித்து எங்களை நடத்தி செல்லுங்க. நேர்த்தியான வழியிலே எங்களை கரத்தை பிடித்து எங்களுக்கு வழிகாட்டியாய் எங்களுக்கு ஒளியாய் இருந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதும் கூட ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் மகே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களுங்க. நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தில் நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர்,
என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறே. நீரே வழி, நீரே சத்தம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நம்ம சங்கீதம் 1வது அதிகாரத்தில் உள்ள காரியத்தை நம்ம 6 வசனத்தையும் படித்தோம். முதலாவது பார்த்திங்கன்னாக்கி துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆண்டவர் துன்மார்க்கன்னு சொல்லி அந்த வசனத்திலே பார்த்திங்கன்னா 1, 4, 5, 6 எல்லாத்துலேயும் சொல்கிறார். அப்போ அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னார். 1, 4 துன்மார்க்கன் அப்படி இராமல், எப்படி இராமல் அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவனாக இருப்பான், அதனால் அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வசனத்தில் படித்தோம். நான் 5வது வசனத்தை பார்த்தா துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நிற்கணும். நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நிற்கணும். அப்போ ஆண்டவருக்கு பயம், அந்த பயம் அவனுக்கு இருக்கும். அந்த அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால அவன் கூட இருக்கக்கூடாது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவன் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நிலைச்சு நிற்கக்கூடிய காரியங்களை சொல்கிறாரு. இப்போ முதலாவது வசனத்தில் 6வது வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். இப்போ துன்மார்க்கனை பற்றி எத்தனை சொல்கிறாரு பாருங்கள். அப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும்போது ஒரு செய்தியில் ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்ததுனாக்கி அதில் நிறைய கருத்துக்கள் ஆண்டவர் கற்று தருவதவராக இருக்கார். அதனால் நம்ம ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அதில் நிறையா அந்த வார்த்தை வந்துகிட்டே இருந்ததுனாக்கி அதை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டுகிட்ட ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி நிறைய நான் கேட்கும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது நிறைய திரும்ப அது சொல்லிகிட்டே இருக்கார். துன்மார்க்க ஆலோசனை நடக்காத துன்மார்க்க அப்படி இருக்காம நியாய தீர்ப்பில் நிற்காம இப்போ வழியே அழியும்னு சொல்லி கடைசியில் சொல்கிறாரு. அப்போ அவனுடைய வழி என்னென்னா அவனுடைய வாழ்க்கை எல்லாமே என்ன செய்யும்னாக்கி அது அழியக்கூடிய காரியத்தை செஞ்சிடும். அவங்க கூட நீங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் எல்லாத்துலேயும் நம்ம படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு 1வது இடத்துல 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறான்னு சொன்னோம்னா நீதிமான ஆக்குறதே ஆண்டவர் தான். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் நீதிமான். அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதனால அந்த நீதிமான மாற்றப்பட்டவங்களுக்கு வழியை ஆண்டவர் காட்டுறாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வழியை காட்டுறவராக இருக்கார். அவர் கூட இருந்து அவரை நடத்துகிறவராக இருக்கார். அவர் நேர்த்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால நீதிமானுடைய வழியை கர்த்தருக்கு தெரியும். அவன் எப்படி நடப்பான், எப்படி அவர் கூட இருக்கிறதுனால நம்ம பாருங்கள், நம்ம கூட இருந்து நம்மளோட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நம்மளை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம குணங்கள் வந்துடும். நம்மளே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்மளை மாதிரி ஜெபிக்கணும், நம்மளை மாதிரி பைபிள் படிக்கணும், இல்லாட்டா ஆண்டவர் மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நடத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா உலக காரியத்திலே ஒரு மனிதனோட சேரும் பொழுது அந்த குணங்கள் வந்துடுது. நம்ம ஒரு ஜெபிக்கிற மனுஷனோட சேரும்போது அந்த ஜெபம் வந்துடும். அவங்க ஒரு வேத வசனத்தை வாசிக்காங்கன்னா அவங்க கூட அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வந்துடுது. பார்த்தீங்களா? அப்போ உலக காரியத்தில் எப்படி இருக்கும்போது ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, அவரோட பேசும் பொழுது, அவரோட ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நம்ம தியானிச்சு அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற காரியத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நீதிமானாக மாற்றிருக்கும் பொழுது, நம்முடைய அவரை பரிசுத்த ரத்தத்தினால் நீதிமானாக மாற்றிருக்கும் போது அவருடைய வழி, நம்ம வழியெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் வழி நடத்துவர். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிற தேவனுக்கு நம்ம எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுனால நீதிமான் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். யோவான் 14:6 தான் நானும் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி வழி அவர் தான் வழி காட்டுகிறவர் அவராக இருக்கிறதுனால நம்ம வழியை பூரா அவர் அறிஞ்சிருக்காரு. ஆனால் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான் ஆண்டவர் பிள்ளையுடைய வழியை அறிந்திருக்கிறதுனால அவர் வழி நடத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய வழி எப்படி இருக்குது? ஆண்டவருடைய வழி செம்மையாக நம்ம நடத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்கிற காரியங்களை செய்கிறாரு. அப்போ ஒரு மரத்தை காட்டி ஆண்டவர்லாம் எழுதுகிற காரியங்களை ஆண்டவரே சொல்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் மத்தேயு 7:18 பார்த்தீங்கன்னா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நல்ல மரமாக நல்ல பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறதுக்கு அந்த கெட்ட மரமாக கெட்ட மரத்தை கனிகளை கொடுக்குன்னு சொல்லி மத்தேயு 7:18 நீங்கள் படிக்கலாம். அப்போ கனி கொடுக்குற பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிற வழி நடத்துகிறவர். அப்போ வழிகளில் நம்ம போகும்பொழுது நேர்த்தியான வழியில் போனால் தான் சரியான பாதையில் நம்ம செஞ்சு முடியும். நான் நேரத்திற்கு சொல்கிறது தான், நமக்கு வழி தெரியாமல்
ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைங்க, ஒரு சர்ச்சுக்கு போகலாம், ஒரு கடைக்கு போகலாம். அப்போ வந்து அந்த வழிகளை வந்து இன்றைக்கெல்லாம் நிறைய காரியங்கள் அது இதில் பார்த்து செல்ஃபோனில் பார்த்து போகிறது நிறைய இருக்காங்க. ஆனால் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் பழைய ஆட்கள் சொல்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து இந்த டயத்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கி கடிகாரமே அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. கடிகாரம் அவ்வளோவா இருக்கவும் இருக்காது. நானே சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய கடிகாரமெல்லாம் வாட்சி அதெல்லாம் தொங்க போட்டிருக்கிறது நிறையா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கி பெரிய வசதி உள்ளவங்க வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்குமே இல்லையா, வாட்சி எதுக்கு கடிகாரம் அதெல்லாம் வந்து எங்கேயுமே இருக்காது. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி எப்படி அந்த மணியை கரெக்டாக அந்த மணியை பார்த்து ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம வாட்சியோ கடிகாரத்தெல்லாம் பார்க்க முடியும் தொங்க போட்டிருக்க மாதிரி. வேறு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி மணி எப்படி பார்த்து அவங்க அந்த வாழ்க்கையில் இந்த பாருங்கள் அந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு போவாங்க, சிலர் வந்து இந்த மாடு இந்த ஆடு வளர்க்குறவங்க அவங்கெல்லாம் அந்த காட்டுக்கு போவாங்க. எப்படி டைம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த சூரியன் போகிற ஒரு ஸ்டெப்பாக வைக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை பார்த்தே அவங்க வந்து டயத்தை கரெக்டாக சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரும்போதே 5:45, 6, 6:30, 7 அப்படின்னு சொல்லி உச்சி மத்தியானம் 12, சாயந்தரம் 4, ரொம்ப கீழே போனால் 6 அப்படிங்கிறத அந்த டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அருமையாக அவங்க வந்து ஞானத்தோடு செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த மூளையை வச்சு அவங்க நிறைய இன்றைக்கி வந்து எல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சதுனால மிஷினே எல்லாம் செய்யுது. அன்றைக்கெல்லாம் எல்லாமே அவங்க மூளையினால் எல்லாம் செய்ததுனால ரொம்ப அருமையாக செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், நல்ல கனி கொடுக்குற மரமாக மாறணும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஆண்டவர் வழியை நல்ல நேர்த்தியான வழியில் காட்டினா தான் நேரான வழி. இப்போ ஒரு செடி வச்சோம்னா அதுக்கு ஏற்ற உரங்கள், அதுக்கேற்ற தண்ணி, அதுக்கேற்ற மருந்துகள் எல்லாம் செஞ்சால் தான் அதில் கனியை பார்க்க முடியும். அப்போ அந்த கனியை சுத்தப்படுத்துகிற அந்த நேரான வழியில் நடத்தி போனால் தான் நம்ம நேரான வழியிலையும் போக முடியும். அந்த மரம் செடிகளை காட்டுகிற ஆண்டவர் அதுவும் கனி கொடுக்குற மரமாக மாற முடியும். அப்படி கனி கொடுக்குற மரமாக மாறணும்னா கனினால் தான் ஆண்டவர் வந்து அதை பார்க்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கி மத்தேயு அதே 16வது வயசில் 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 7:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி முச்செடியில் திராட்சை பழத்தை நீங்கள் பறிக்க முடியுமா? அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரோட கூட இருக்கிறதும் துன்மார்க்கனோட இருக்கிறத ரெண்டையும் பிரித்து ஆண்டவர் சொல்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ முச்செடியாக இருக்குது, முள்ளுச்செடியில் போய் நீங்கள் வந்து திராட்சை பழத்தை பார்க்க முடியுமா? இது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இதில் வந்து இதை பார்க்க முடியுமா? அப்போ என்கிட்ட இருந்தனாக்கி நீ எப்படி இருப்ப, அந்த முச்செடியில் அந்த துன்மார்க்கன் கூட இருந்தானா எப்படி இருப்ப அப்படிங்கிறத நல்ல ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் முட்பூண்டுகளில் அத்திப்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. அப்போ ஒரு முள்ளு செடியில் இருக்கிற அந்த பூண்டு அது வெளில போய் நீங்கள் வந்து அத்திப்பழ மரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? அது வந்து ரொம்ப அதிசயமாக அது நிறைய பழங்களை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அந்த மாதிரி பழத்தை வந்து நீ அதில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காத ஆண்டவர். அப்போ நீ வந்து ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும்னாக்கி நீ என்ன வழியில் நடக்கணும், நான் நடத்துகிற வழியில் நீ இருந்தனா தான் நீ சரியான பாதையில் உன்னை கொண்டு போக முடியும். நீ கனி கொடுக்குற மரமாக என்னுடைய பிள்ளையா எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் நீ உன்னை கொண்டு வந்த காரியத்தை நீ செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஆண்டவர் வழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய வழியில் நடந்தவங்க எத்தனை பேர் வழியில் நடந்து அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. அதனால தான் வந்து நம்ம நிறைய தாவீது, யோசபாத்து அவங்கெல்லாம் வந்து இப்போ சொல்கிறத பார்த்தா யோபு 3 பேரும் சொல்கிறத நம்ம வாசித்து பார்த்தோம்னாக்கி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வழிகள் நேரான வழியில் நடத்துறது மனுஷன் வழி நடத்த மாட்டான். அந்த நேரான வழியில் நம்ம போகணும்னா ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்லுங்கிறத நீங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நிறையா நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் வசனத்தை தான் நீங்கள் தியானிக்கணும். வழினாலே நான் சொன்ன மாதிரி வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர் தான். அப்போ வழியை காட்டுறவர் அவராக இருக்கிறதுனால இங்கே சொல்கிற வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேலில் 22:22 கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் வழி காட்டுறாரு. அந்த வழியில் நான் நடந்து என்ன செஞ்சுட்டேன், அந்த வழியில் நான் நடக்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன், நான் வந்து காத்துக்கிட்டேன் அப்படிங்காரு. அப்போ நம்ம ஒரு வழியில் போகும்பொழுது ஆண்டவருடைய வழி நம்மளை நடத்தும் பொழுது அதை நம்ம காத்து, ஆண்டவரே நான் இந்த காத்துக்கொள்ளணும், இதில் நான் நடக்கணும். காத்துக்கொள்ளணும் என்னது, அதுபடி நடக்கிறது. அந்த நடந்து சென்றதுனால அந்த தாவீது காரியத்தெல்லாம் எல்லாத்தையும் ஜெயம் பெற்றதே அவர். அதுதான் அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால தான் அவர் வெற்றியை சுதந்திரிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த தாவீதை நீங்கள் நிறைய படிச்சிங்கனாக்கி அதில் நீங்கள் வசனத்தை படிக்கலாம். 2 நாளாகமம் 17:6 வந்து யோசபாத்து சொல்கிறாரு. யோசபாத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யோசபாத்து ஆண்டவருடைய பிரியமான காரியங்களை செஞ்சார். ஏன்னா அவருடைய யுத்தத்துக்கு போகும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரை யுத்தம் செய்ததை நீங்கள் பார்க்கலாம்.
அவ்வளோ பெரிய விசுவாசத்தில் வந்த உடனே ராஜாவாக வந்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வந்து தகர்த்து போடுகிறாருன்னு பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன மேடைகள் விற்கிற இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் நொறுக்கி போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தகர்த்து எறிகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 2 நாளாகமம் 17:6 வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா யோசபாத்தை பற்றி நீங்கள் படிக்கலாம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாததுனால அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி வெற்றியை சுமந்துச்சவங்கள ராஜாவாக இருக்கும் பொழுது அவங்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் நடத்த முடியாது அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் யோசபாத்துக்கு செஞ்ச காரியங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நிறையா காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் யோசபாத்தும் அப்படியே தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணமே என்னென்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த இடத்துலேருந்து அகற்றினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்துகிட்டு அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு எடுக்கணுனாக்கி ஆண்டுடைய ஆவியானவர் இந்த நீதிமானின் வழியை அறிஞ்சிருக்கிறான்னு சொன்னால் அவருடைய வழியை அறிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவர் வழிகாட்டி நம்மளை நடத்துக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் வழிகள் எல்லாவற்றையும் நம்முடைய வழிகளை நம்ம எப்படி போகிறோம், எப்படி நடக்கும், எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குது, நம்ம கண்ணீரின் பாதையில் போகிறோமா, நம்ம வெக்கத்தின் பாதையில் போகிறோமா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். சகலமும் அவருக்கு முன்பாக எல்லாமே என்னதுக்கு இருக்குது, எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு மறைவாக எதையுமே மறைச்சே வைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாத்தையும் உருவாக்கினவராக இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு அறியாது, நமக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அறியத்தக்கதான கிருபையை நமக்கு தர்றாரு. நான் வந்து இது அறிவில்லை, எனக்கு இது அறிஞ்சிக்கொள்ள முடியல ஆண்டவரே, இது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மனிதனிடத்தில் போய் கேட்டோம்னாக்கா அவங்க வந்து முழுமையாக சொல்லித்தரது. நான் ஒரு தம்பி சொன்னான், எனக்கு மியூசிக் தெரியாது, நான் மியூசிக் படிக்க போனோம்னா எனக்கு தப்பாக சொல்லித்தராது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது அவருக்கு வந்து என்ன தெரியுதுனாக்கி இந்த பையன் வளர்ந்துட்டோம்னாக்கி ஒருவேளை அவன் நம்மளை விட பெருசாக வந்துட்டோம்னாக்கி நம்ம மியூசிக் கிளாஸ் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவருக்கு வந்து ஒரு இருதயத்தில் வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி அந்த சின்ன பையன் போகும்பொழுது நல்லா சொல்லி கொடுத்தா சரி தம்பி நல்லா வளரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் போய் ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, வெளிநாட்டில் போய் படிக்க போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி நிறையா பைபிளுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு வாஞ்சை இருக்கணும். வேதத்தில் வாஞ்சை இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். இப்போ நான் வந்து படிக்கணும்னு நினச்சோம்னாக்கி இந்த வசனத்தை படித்து அதுக்குள்ள கருத்துக்களெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சி போகிறவங்க இந்த வெளிநாட்டில் போய் படித்த ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, நல்லா செய்தி கொடுப்பாங்க, அவங்க செய்தி நல்லா இருக்கும். அவங்க வந்து படிக்கும் பொழுது எனக்கு இந்த வசனத்தெல்லாம் நல்லா தியானிப்பேன். நிறையா வந்து அப்போம்லாம் கேசட்டை போட்டு நிறைய கேட்பேன். அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை ஊட்டும். நான் வந்து பாஸ்டராக இருக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு சர்ச்சுக்கு போய் ஒரு பாஸ்டர்கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம்மா, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அவனுக்கு சொல்லி தந்துட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் ஆண்டவரே எனக்கு வந்து இன்னும் பைபிளில் இன்னும் ஆழமாக எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது எனக்கு இவ்வளோ தான் தெரியும்ப்பா, நீ வந்து இன்னொரு பாஸ்டர் நான் அனுப்புகிறேன், அவங்க வந்து இன்னும் ஆழமாக உனக்கு சொல்லி தருவாங்க, அதை வந்து நீ படிச்சுட்டு நீ போய் நல்லா செய்யலாம் ஊழியம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட படித்த உடனே அந்த படிப்பு அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியலைனாக்கி மற்ற அதை விட வளர்ந்துருக்கவங்ககிட்ட கொண்டு போய் அவரை விட்டு என்னை வளர்த்தாங்க, நான் அதனால் இப்போ நல்லா நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சிலர் வந்து பார்த்திங்கனாக்கி நமக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்துட்டு மற்றவங்ககிட்ட விட்டு கூட நிறையா மியூசிக்கு அந்த பாடல் பாடுறதுக்கு செய்திகள் கொடுக்குறதுக்கெல்லாம் நிறையா வாஞ்சியோடு இருந்தாங்கனாக்கி அவங்ககிட்ட அனுப்பி ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டோம், அவன் தம்பி ஊழியம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த வழிகளை வந்து ஆண்டவர் வந்து எப்படி வழியில் நம்மளை நடத்தணும்னு வச்சுருக்கிறாரோ ஆண்டவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நேர்த்தியான பாதையில் நம்மளை நடத்துவார். மனுஷன் கூட இப்படி ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நம்மளுக்கு தவறாதெல்லாம் சொல்லித்தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னாக்கி நேர்த்தியாக தான் நடத்துவார். நம்மளை அழைச்சி நம்மளை கொண்டு என்ன திட்டம் வச்சுருக்காரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்போ யோசபாத் என்ன செஞ்சார், மேடைகளை பூரா தகர்த்தெறிஞ்சார். இவர் பூரா பார்த்தீங்கன்னாக்கி கர்த்தருடைய வழிகளை காத்து நடத்தினார் தாவீது. அடுத்து யோபுவை படித்து பார்த்தீங்கன்னாக்கி யோபுவின் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னாக்கி 23வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறார். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்தில் நோய்கள் வந்த பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கி ஏன் வழியை அவர் அறிஞ்சிருக்காருன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க மனைவியை வந்து
நீ கர்த்தரை தூசிச்சு மரித்து போன்னு சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுது கூட ஆண்டவர்கிட்ட அவர் எவ்வளோ விசுவாசத்தோடு இருந்திருப்பார். நமக்கு ஒரு சின்ன நோய் வந்துட்டோ, நமக்கு சின்ன ஒரு இழப்பு வந்துட்டுனாக்கி நாம் என்ன செய்கிறோம்னா அழுதுகிட்டு இருக்கோம், ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதபடி மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவரை துக்கப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என் வழியை அறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களோ என்னமா, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா, நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஆமாம் நான் தவறு செஞ்சுருப்பேன் உங்களுக்கு அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்காதபடி தன்னுடைய சரீரத்தில் வேதனை இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் என் வழியை அறிந்திருக்கிறார், அவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார்னு சொல்லி சோத்த பின்பு பொன்னாக விளங்க பண்ணுவார்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டுடைய கரத்தில் இருக்கும் பொழுது தான் நாம் என்ன செய்வோம், அவருக்கு பிள்ளையாக நம்ம மாற முடியும். அவருடைய வார்த்தை நம்மளோட இருந்தால் தான் நம்ம அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்ய முடியுங்கிறத யோபுவின் புஸ்தகத்தில் ரொம்ப அதிகமாக நீங்கள் வாசிங்கன்னாக்கி அவர் சொல்கிற காரியங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்களால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அன்றைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மரித்து அதெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் முன்னாடியே பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசனமாக அவர் சொல்கிற வார்த்தைகள், எழுதி வச்சிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். என் கண்களால், அவர் கண் மற்ற காரியங்கள் எல்லாமே அந்த பொடி பொடி புண்ணுகளால் அவர் பாதிக்கப்பட்டதுனால கண்ணு கூட இந்த அம்மை போடுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை கூட நிறைய பிள்ளைங்களெல்லாம் பாதிக்கிறத நான்லாம் பார்த்துருக்கேன். அப்படிலாம் அந்த கண் உடம்பு எல்லாமே அவருக்கு கொப்பளமாக இருக்குது. கொப்பளம் உடம்பு பூரா, அப்போ கண்ணு எப்படி ஆகுமோ அப்படிங்கிற காரியத்தை இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் சொந்த கண்களால் பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை அன்றைக்கே சொன்னார். உயிர் தெழுந்த தேவன் இன்றைக்கு நம்ம பார்க்கோம், ஆனால் அவர் அப்பமே சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ உயிரோடு இருக்கிற தேவனுக்கு வழியை ஒப்புவித்ததுனால யோபு இவ்வளோ தைரியமான காரியங்களை சொல்லறதுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அவருடைய வழி நடத்தலுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வழியாக இருந்து ஒளியாக இருந்து அவர் வழியாக ஒளியாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்திருக்கிறாரு. அதை நடத்தி செல்ல நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆனால் துன்மார்க்கனுக்கு வர்ற வழி, அந்த வழியையும் நம்ம ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 17வது சங்கீதம் 17:9 அந்த அவன்கிட்ட என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் சங்கீதத்தில் படிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ துன்மார்க்கன்கிட்டத்தில் நம்ம போகும்பொழுது காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியுமே இருக்காது. அதில் விழுந்துட்டோம்னாக்கி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் நோக்கி தான் நம்ம கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறதுக்கு நம்ம போகாமல் ஆண்டவர் வழியிலே நம்ம நின்றுட்டோம்னாக்கி அந்த வழியில் அவர் நிறைய நடத்தி செல்லுறதை நம்ம பார்க்க முடியும். 28:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் அவங்களோட என்னை வாரி கொள்ளாதேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது சங்கீதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா நம்ம அவங்களோட நம்ம சேர்ந்து இருந்தோம்னாக்கி என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதே நமக்கு பயம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பயத்தில் நம்ம விழுந்து விடாதபடி ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு அவருடைய வழியில் நாம் சென்று அவருடைய வழியை நம்ம காத்துக்கிட்டு நம்ம நடத்துறதுக்கு, நம்ம ஆண்டவருடைய வழியில் நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டவருடைய அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். 119:53 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அப்போ வேத வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுலாம் பாருங்கள். வார்த்தையை விட்டு வெளியே போகும் பொழுது இந்த துன்மார்க்கத்து கூட நம்ம இருக்கும்போது தான் இதெல்லாம் என்னை காப்பாற்ற ஆண்டவரே, என்னை வாரிக்கொள்ளான்னு சொல்லி இந்த அங்கலாப்புலாம் வர்றதே பார்த்தீங்கன்னாக்கி துன்மார்க்கரோட சேரும் பொழுது தான். அப்போ நம்ம முன்னாடி படித்த மாதிரி அவங்க இந்த யோசபாத்து, தாவீது, யோபு எல்லாம் எப்படி இருந்தாங்க பாருங்கள். ஆண்டுக்கு பிரியமான வழியில் நடந்ததுனால அவருடைய வழியை காட்டி அவங்கள நேரான பாதையில் நடத்தினார். அப்படி நடத்தி செல்லதுக்கு தான் நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த வசனங்கள் பூராமே அப்படி தான் நடத்துது நம்மளை. அதனால் வார்த்தை என்னை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் என்னை வழி நடத்தணும், உங்களுடைய வார்த்தை பிரசனமாக என்னை நடத்தணும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வழிகளில் எத்தனை பெரிய ஆண்டவர் சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அவர் பொண்ணை போல் என்னை என்ன செய்தார். எவ்வளோ இழந்து போன நிறைய நேரத்தில் யோபு சொன்ன காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரியங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் ஆண்டவர் என்னை சோதித்து அவர் என்னை என்ன செய்தார், அறிஞ்சிருக்கார். என் வழி, நான் எப்படி போகிறேங்கிற வழியை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் எப்படி ஏன் வேதனைப்படுறேன், எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குது, எனக்கு எவ்வளோ கண்ணீர் இருக்குது, எவ்வளோ சோதனை மத்தியில் என்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுலாம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் தெரியாது ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பொண்ணை போல் விளங்க வைப்பார் கடைசியில் இதுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையை பாருங்கள், அதை அப்படியே செய்து முடிச்சதை யோபுவின் புஸ்தகத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதத்தை பெற்று
பெற்று 4 தலைமுறை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம முடியுது. அப்போ வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எத்தனை சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் நம்ம நடத்தி சென்று அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது வார்த்தையை மகிமைப்படுத்துவார்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த சங்கீதம் 1 வந்து முக்கியமாக நீங்கள் மனப்பாடம் செஞ்சுருங்க. மனப்பாடம் செஞ்சு அதுக்குரிய வசனங்களெல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட அந்த வழியாக சத்தியமாக ஜீவனாக இருந்து நம்மளை நடத்தி செல்ல வல்லமுள்ள தேவனாக இருக்கிறது. அதனால் வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்வார், எப்பொழுதும் செய்வார். மற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்மளை வழிநடத்த ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள். நாங்கள் தனித்து நின்ற போது, நாங்கள் ஒன்றுமில்லாமல் இழந்து நின்ற பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி செல்கிற நல்ல தகப்பனா இருக்கீங்களே, நன்றி செலுத்துறப்பா. என்னை போல விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, இழப்பை கொடுத்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. கண்ணீரை எல்லாம் மாற்றுங்க, நோய்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய வேதனையை உடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே சுவாமி. நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே. உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வழியாய் எங்களுக்கு எல்லாருமாய் இருந்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. அன்றைக்கு யோசபாத்தும் தாவீதும் ஜெபித்தது போல ஆண்டவரே, அங்கே உங்களுக்கு பிரியமான வழியிலே நடந்ததுனால அங்கே வழிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்தீங்கப்பா. யோபின் புஸ்தகத்திலே எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் என் தேவன் என் வழியை அறிந்திருக்கிறார், பொன்னாக விளங்கச் செய்வார் என்ற இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே ஆண்டவரே, எத்தனை பாடுகள் மத்தியிலே கடந்து போன பொழுதும் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து திரும்ப பெற்றுக்கொண்டார். அது போல திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இழந்து போனதை மீட்க வந்த தேவன் நீங்க கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாய் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தையை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்ணீரின் பாதையிலே நாங்கள் சோதனையிலே போகும் பொழுது சத்துரு மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. இந்த வளமுள்ள கரங்களை தாங்குவதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. ஒருடைய வேதனையும் மாற்றுங்க, ஒருடைய பாடுகளையும் ஆண்டவரே நீங்கள் சுமந்தீர் என்றதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள, நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. நன்றி செலுத்துறப்பா. பொல்லாத பிசாசின் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆண்டவர் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி வழி நடத்த வேண்டுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால், எங்களுடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் வழியை செம்மையாய் நடத்த போர்க்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போர்க்காய் நன்றி செலுத்துறப்பா. ஒருடைய தேவை சந்திங்கப்பா. ஒருடைய பாடுகளையும் சுமந்தீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று அந்த யோபுவை போல் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கும். ஒருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுங்க. நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததையும் கூட நீங்கள் செய்து வழிநடத்த நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கணும் மகிமெல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.